பர்பிள்ஸ் எல்லாம் எப்படிடா இருக்கீங்க? ஐ திங்க் ஃபைனுன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்டா. கண்டிப்பாக நான் எஃப்எஃப்ல சொன்னதை கேட்க மாட்டீங்க. அதான் நான் வந்து ஒன் ஷாட்டுக்கு முன்னாடி வந்து சொல்கிறேன். என்ன அப்படின்னா, எனக்கு தெரியல. எதுக்கு வந்து எஃப்எஃப்பை வந்து இவ்வளோ டவுனாக வந்து எதுக்கு இவ்வளோ டவுனாக பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒன் ஷாட் போட்டால் டக்கு டக்குன்னு பார்க்குறீங்க. ஆனால் எஃப்எஃப் போட்டால் மட்டும் அவ்வளோவா ரீச் ஆக மாட்டேங்குது. எனக்கு தெரியலடா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் கிடையாது. இன்ஸ்டாவில் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெசேஜ் பண்ணதும் அன்ஃபாலோ பண்ணுறது, யூடியூப்பில் வீடியோஸ் போடல அப்படின்னா எப்படி சொல்கிறது, அன்ஃபாலோ பண்ணுறது, அன்சப்ஸ்கிரைபர் பண்ணுறது, இதெல்லாம் வந்து சில பேர் பார்க்குறீங்க. சில பேர், எனக்கு தெரிஞ்ச சில பேர். ஏன்னா நிறையா பேர் வந்து என் கூட இன்னமும் அவ்வளோ கம்ஃபர்ட்டாக அவ்வளோ லவ் கொடுத்து பேசுகிறீங்க அண்ட் கமெண்ட் பண்ணுறீங்க. அந்த பர்பஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் சில பேர் வந்து இப்படி இருக்கீங்கள்ல, எனக்கு தெரிலடா. நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னு நான் ஃபீல்லாம் பண்ணலை. எதுக்கு பண்ணுறீங்க? அதைத்தான் நான் வந்து கேட்குறேன் ஒரு கொஸ்டினாக. ஏன் பண்ணுறீங்க? பிடிச்சா பாருங்கள், பிடிக்கலைன்னா போங்க. பிடிக்கிறப்ப பார்த்துட்டு பிடிக்காதப்ப போகிறது, இது வந்து நல்லா இல்லை. ஸோ அந்த சில பேருக்காக நான் வந்து சொல்கிறேன். எனக்கு உண்மையாக ஒரு 10 பேர் இருந்தாலே ரொம்ப ஹாப்பி. அதுவே எனக்கு போதும். ஸோ எஃப்எஃப்க்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுதுடா. ஸோ பாருங்கள், நான் ரொம்ப எஃபெக்ட் எடுத்து போடுறேன். கண்டிப்பாக ஓகே, இதுக்கடுத்து பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் முக்கியமாக கமெண்ட்ஸ், எந்த ஒரு ஒன் ஷாட் போட்டாலும் சரி, அந்த ஸ்டோரி பற்றி ஒரு கமெண்ட் கொடுத்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக கமெண்ட் படிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்போ தான் எனக்கு வந்து அடுத்த ஒன் ஷாட் போடும்போது ஓகே, கொஞ்சம் நல்லா ஹாப்பியாக இருக்கும். தெரியல, என் சைடு தப்பா இல்லை நான் தான் வந்து கரெக்டாக கொடுக்குறது இல்லையா எனக்கு புரியல. இல்லைக்கா, இது வந்து இப்படி பண்ணுங்க, ஏதாச்சும் உங்களோட ஒப்பீனியனை வந்து என்கிட்ட சொல்லுங்கள். ஓகேவாடா? சரி, ஓகே. மொக்க போட விரும்பல. வீடியோ கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பை பாய் பாய். என் ஹேடா பர்பிள்ஸ் அண்ட் இவங்களாம் எப்படிடா இருக்கீங்க? ஐ திங்க் எல்லோரும் ஃபைனுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி ஜிக்கியோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அண்ட் பிளானெல்லாம் இல்லை, போடணும்னு தோணுச்சு. டக்குன்னு அந்த ஸ்டோரி மைண்டில் வந்துச்சு. சரி, ஓகே போட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். சரி, ஓகேடா, நம்ம அப்படி இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அண்டு எந்த இன்ட்ரோவும் கிடையாது. ஓகே, நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனே ஜேகே ஒரு ஷாப்பில் இருந்து உங்களுக்கு தான் கால் பண்ணுறான். ஃபோனை எடுக்கிறாளான்னு பாரு. ஷோ சார், இதுவா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்களா ப்ளீஸ். ஃபோனை எடுத்து தொல்லடி, யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க? ஷோ, என்னைய கடைக்கு அனுப்பிட்டு ஹலோ டி சாரிடா தெரியாமடா. மயிறு, கடையில் நின்றுட்டுருக்கேன்டி, யார்கிட்ட ஃபோனை போட்டு நொட்டிகிட்ருக்கேன்? சாரிடா, அது எங்கள் அத்தை தான் கால் பண்ணாங்க. அவங்களுக்கு என்னவா? இல்லைடா, எல்லா திங்ஸையும் வாங்கிட்டியா இல்லை ஏதாவது வாங்கணுமான்னு கேட்டாங்க. ஏன்? ஓ, ஃபியான்சி கேட்க மாட்டானா? அவனுங்க என்ன அவ்வளோ மண்டகனம், உன்கிட்ட பேசவே மாட்டேங்கிறான். விடுடா, பெரிய எடுத்து பையன்லாம் அப்படி தான் இருப்பான். சரி விடு, பெரிய எடுத்து பையனா பாரு, சுத்தமாக எனக்குலாம் அவனை பிடிக்கவே இல்லை. டீ விடுடா. சரி, எடுத்தியா இல்லையா? என் மயிறு எடுத்துட்டேன்டி. என்ன கலர் வேணும்? நான் தான் சொன்னேன்ல பர்பிள் கலர்னு சொல்லி. பர்பிள் கலர் ஓகே சார். 32 ஓகே தானே உங்கள் ஃபியான்சிக்கு? இப்போ என்ன மயிறு சிரிக்கிற? டே, காமெடியை பார்த்தியா? நீ ஃபியான்சின்னு சொல்கிறாங்கடா. மயிறு இப்படி எடுத்தா அப்படி தானே சொல்லுவானுங்க. அவனுங்கிட்ட போய் நான் என்ன சொல்கிறது? நான் எவ்வளோ தரத்தில் ஃப்ரெண்ட்ஸுண்ணா? ஆமாம். சே, ஏண்டா, உன் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆக போதே, கொஞ்சமாச்சும் இப்போயாச்சும் திட்டாமல் இருக்கணும்னு தோணவே தோணாதுல? யார் நாங்கள்? எப்பா, ஒரு பெரிய தொல்லை ஒழிய போதுன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுருக்கோம். நீங்கள் தானே சந்தோஷமாக இருப்பீங்கடா. கல்யாணம் பண்ணிட்டு யோசிச்சு போகிறேன். எனக்கு எவ்வளோ பயமாக இருக்குது தெரியுமா? புது இடம் வேறு. ரொம்ப நடிகாத, எல்லாம் பெரிய இடத்த இடம், அசதியாக நல்லா தின்னுட்டு ஜம்முன்னு தானே இருப்ப. டே, ஏன்டா அப்படி பேசுகிற? டே, வாங்கிட்டல, அவனுங்க கூட வேறு ஃபோன் அடிக்கணும்டா. அவனுங்க வாங்கலான்னு தெரில. ஆமாம், ஏஜி வேறு புக்கே ஷாப் போகணுன்னு சொன்னான். ஃபோன் அடிடி, இதுதான் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளுக்காக ஃபோன் அடிச்சு இப்போ நீங்கள் தான் இது வாங்கிட்டீங்களாடா அது வாங்கிட்டீங்களான்னு போட்டு டார்ச்சர் பண்ணுவீங்க. ஏஜிக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. எப்பாடி டென்ஷன் மயிர் ஆகாது என்ன கடை ஏறி இறங்குது. நீ கேட்ட போலாம் இல்லையா? டே ப்ளீஸ் தான், இன்னும் 2 ஷாப் மட்டும் போய் பாரு.
ப்ளீஸ்டா அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு வேறு சொன்னாங்கடா. பாரு சாவடியே போகிறேன், அவனுக்கு பிடிக்கல நீ போய் வாங்க வேண்டியதானடி. என்னடா இந்த பக்கம் டேங்க் ஒரு பக்கம் கத்துறான். ஏய் நீ கேட்ட ஸ்லிப்பரே கிடைக்கலடி. ஏய் நல்லா தேடி பாருடா. நான் சொன்ன ஷாப்புக்கு போயேன், அங்கே தாண்டி நிற்கிறேன். ஜிமின் லைனில் வரான். அப்படியே கான்ஃபரன்ஸ் போடு. ஹலோ ஏய் என்னடி எழுதி கொடுத்துருக்க, இந்த ப்ராடக்டே இங்கே இல்லையா? டேய் என்னடா எல்லாரும் எது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்க, என் கல்யாணத்துக்கெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும். அப்பா சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, அங்கிள் சொன்னது எங்களுக்கும் ஞாபகம் இருக்குது. அதுக்குன்னு ஓவரால் லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருக்க. ஏதோ எங்கே தேடுறதுனே தெரிலடி. சரிடா எடுத்துகிட்டு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு வச்சிடுறீங்க. ஸோ ஜேகே தான் விடாமல் அடிச்சுட்டே இருக்கான். நீங்கள் அவங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கீங்க, அது வாங்க இது வாங்கன்னு சொல்லி 4 பேரை ஒரு வழி ஆக்கிட்டீங்க. இப்போ 4 பேர் வாங்கிட்டு உங்கள் வீட்டுக்கு தான் வரானுங்க. உங்கள் அப்பா சோஃபாலே உட்காந்துருக்காங்க. அப்போ சிரிக்கிறாரு அவர் பார்த்துட்டு. அங்கிள் எல்லாம் சிரிக்கிறீங்கல்ல. டேய் என்னடா பண்ணுறது, அவளுக்கு ஃப்ரெண்டாக போய் தொலைஞ்சிட்டிங்கல்ல, இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். நல்லா சிரிங்க, ரொம்ப டயர்டாக இருக்குது. ஆண்டி ஒரு ஜூஸ் கிடைக்குமா? டேய் செல்லங்களா வாங்கடா, உங்களுக்கு இல்லாமையா, போய் கொடுத்துட்டு வாங்க போங்க. அவள் வேற டென்ஷனாக இருக்கா. சரி வாங்கடா அப்படின்னு சொல்லி ரூமுக்கு போகிறானுங்க. நீங்கள் நல்லா ஃபேஷியல்லாம் பண்ணிவிட்டு அப்படி உட்காந்துட்ருக்கீங்க. ஏஜை பார்த்துட்டு பா ரொம்ப பயங்கரமாக இருக்காடா. ஏய் சனியனே வரும்போது என்னட்டு மூஞ்சில் அப்பிட்டு இருக்க. டேய் ஃபேஸ் பேக் போட்டுட்ருக்கேன்னா அப்புறம் மேரேஜில் அழகாக தெரிய வேணாமா? ஐயா எவ்வளோ போட்டாலும் நீ இப்படி தான் இருப்பேன். சரி வாங்கிட்டீங்களா? எல்லாம் வாங்கியாச்சு. எப்பா குறியே செத்து போச்சுடி. இங்கே பாரு இதெல்லாம் வாங்கி கொடுத்துருவோம், கல்யாணம் அன்னைக்கு ட்ரீட்டு மட்டும் வையாமல் இரு, அப்புறம் இருக்க உனக்கு. ஏய் அதெல்லாம் பங்கமாக பண்ணிடுவேண்டா. சரிப்பா நாங்கள் கீழே போகிறோம், மச்சான் நீயும் கொடுத்துட்டு வாடா அப்படின்ட்டு அவனுங்க போயிடுறாங்க. அப்போ ஜேகே சிரிச்சிட்டு பாவண்டி ரொம்ப அலைஞ்சிட்டானுங்க. நீ மட்டும்ண்ணா அலையிலையா? சரி வாங்கிட்டியா? அவனுங்க போயிட்டானுங்க. இந்தா புடி, கரெக்டாக இருக்கும்லடா. ஏய் அதெல்லாம் கரெக்டாக இருக்கும்டி. அது எப்படி உனக்கு தெரியும்? ஏன்னா அப்போ அவன் எப்படி மண்டே செஞ்சுட்டு யாரும் சைஸ் தானே. ஏய் சி எப்படி பேசுகிறான் பாரு. ஆமாம் அவளும் வருவாள்ல மேரேஜுக்கு? வருவாடி, இன்வைட் பண்ணிட்டேன். நீயும் ஒரு தடவை சொன்னா. டேய் ஆல்ரெடி சொல்லிட்டேன்டா, கூட்டிகிட்டு வந்துடுறேன்னா மறக்காமல். அதெல்லாம் வருவாடி, நானும் அவளும் அப்படி கப்பலாக வருவோம். ரொம்ப வலி இதுடா, தொடச்சிக்கோ. ஏய் போடி பொறாம. ஜேகே என்னாடி அங்கிள் ஆஃபீஸ் போறியாமே கேள்விப்பட்டா, ஆண்டி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமாடி போலான்ட்ருக்கேன். யாழ் தான் இனிமேலாச்சும் வாழ்க்கையில் முன்னேறிடான்னு சொல்லிட்டான், போய் தானே ஆகணும், வேறு என்ன பண்ணுறது. கரெக்டு, இப்படியே உருப்பிடாமல் தருதலையாக சுற்றிட்டு இருந்தா அவ்வளோதான். பார்ட்னர்ஷிப்பாக அவனுங்க வரானுங்களா? ஆமாண்டி 4 பேர் தான் ரன் பண்ண போகிறோம். நீ இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, மேடம் தான் யூஎஸ் போக போகிறீங்க, பெரிய பெரிய கம்பெனி, நாங்களாம். ஏய் சும்மா இருடா, நானே அவர் கூட பேசவே இல்லைன்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். ஆமாம் என்ன பிரச்சனை, உன்ட்டெல்லாம் பேசுகிறானா இல்லையா? அதெல்லாம் பேசுவான்டா, பேசினா என்ன, ஒரு வார்த்தை 2 வார்த்தை ஒருன்னு பேசுவான். சரி விடு, பெரிய இடம், அப்பா வேறு எவ்வளோ கஷ்டப்படுறாருல, அதான் ஓகே சொல்லிட்டேன். ஏய் எல்லாம் விசாரிச்சு தானே பண்ணுறீங்க. அதெல்லாம் அப்பா விசாரிக்காமல் இருப்பாரா? அதெல்லாம் விசாரிச்சிட்டாரு, நீ எதையும் டென்ஷன் ஆக்காத. சரிடா, கம்பெனி போன உடனே கொஞ்ச நாள் நீயும் மேரேஜ் பண்ணிப்பல? பண்ணிடுவேன்டி ஒரு 6 மந்த்தில். ஏய் மேரேஜுக்கு வருவல்ல, அதெல்லாம் 10 நாளைக்கு முன்னாடி வந்துடுவேன் ஹஸ்பண்டோட. ஆனால் பார்த்தேன் வரலான்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான். சி போடா. இப்போ அப்படியே அவங்க ஷோல்டரில் கை போட்டு அப்புறம் மேடம் அப்புறம் பார்க்கவே முடியாது, டெய்லி மெசேஜ் பண்ண மாட்டீங்க, எதுவும் பண்ண மாட்டீங்க அப்படி தானே? ஏய் அப்படியெல்லாம் இல்லைடா. என்ன உன்னை பண்ண விடுவானா? அதெல்லாம் விட மாட்டான்டி, நீ எல்லாம் மறந்துடுவேன். எதுக்குடா இப்போ இப்படி ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்க? அப்போது என்னை விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படி தானே? என்ன ஃபீலிங்காக இருக்கா? ஐய அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் என்கிட்ட எதிர்பார்க்காது. என்ன மூஞ்சி பாரு, தள்ளிப்போ. இப்படி பேசி நீங்கள் 2 பேரும் ஃபன்னாக சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் ஃபேமிலியும் ஜேகே ஃபேமிலியும் ரொம்ப க்ளோஸ்.
எப்படின்னா சின்ன வயசுலேருந்து ஜேகேவோட அப்பாவும் உங்கள் அப்பாவும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்டு. ஸோ நீங்களும் 2 பேரும் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஃப்ரெண்டு. ஸோ கொஞ்ச நாள் வளர்ந்ததுக்கப்புறம் தான் டயாங், ஏஜே, ஜிமின் உங்களுக்குள்ள ஃப்ரெண்டாக இருப்பீங்க. ஸோ நீங்களும் ஜேகேவும் சைல்ட்ஹுட்லேருந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்டு. உங்களை பற்றி எல்லாமே அவனுக்கு தெரியும், அவனை பற்றி எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஜேகே ஆல்ரெடி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான். இப்போ உங்களுக்கு தான் மேரேஜ், அதுக்கு தான் எல்லாருமே இப்படி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ ஃபைனலாக மேரேஜ் டேட்டும் வருது. அழகா ரெடி ஆகிட்ருக்கீங்க. பசங்க எல்லாரும் செம்மையாக வேலை பார்த்துட்ருக்கானுங்க. டேய் ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சிட்டியா? டேய் எல்லாம் கரெக்டாக இருக்குடா தம்பி. என்ன அங்கிள், சின்னப்பா எல்லாம் கரெக்டாக இருக்கா? அங்கிள் எல்லாம் பக்காவாக இருக்குது, எல்லாத்தையும் பார்த்துட்டோம். டெக்கரேஷன்லாம் ஓகே தானே? அதெல்லாம் ஓகே தான்ப்பா. இங்கே வா. என்ன அங்கிள், இந்த ஜூஸ்லாம்? அங்கிள் எல்லாம் பக்காவாக எடுத்து கொடுத்துட்டேன், நேரம் பாதி போயிட்டுருக்கு. ஜிமின் நீ பார்த்துட்டியா? ஸ்டேஜில் கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன் அங்கிள். ஒயனங்க கிளம்பிட்டுருப்பா. அங்கிள் நான் போய் ஒயனை பார்த்துட்டா? சரிடா, சீக்கிரம் போய் ரெடி ஆகிட்டு வர சொல்லு. ஓகே அங்கிள் அப்படின்னே. இப்போ ஜேகேவும் உங்கள் ரூமுக்கு தான் வரா. உங்களை இப்போ தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ செம்ம அழகாக ரெடி ஆகிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே வந்ததும் ஜேகே உங்களை பார்க்குறான். ஏ போண்டா உண்டா, நீ ஆடி இது இவ்வளோ அழகாக இருக்க? ஜேகே ஓ வாயிலேருந்துலாம் வருதாடா? ஐயோ இதுவே போதுண்டா எனக்கு. சரிடி இழியாத, சீக்கிரம் ரெடி ஆகு, அங்கிள் அங்கே கத்திகிட்ருக்காரு. வரேன். நான் போய் மாப்பிள்ளையை கூப்பிட்டு வரேன்னா, அவரை நான் பார்க்கவே இல்லை. நான் அவரை கூப்பிட்டுட்டு வரேன், அவர் ரெடியாக இருக்கான்னு கேட்டுட்டு வரேன். சரிடா இப்போது நான் வந்துடுறேன். சீக்கிரம் வாடி, 10 நிமிஷம் தான். சரி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நீங்களும் ரெடி ஆகிட்ருக்கீங்க. இப்போ ஜேகே அப்படியே மாப்பிள்ளை ரூமுக்கு போகலான்னு போகிறான். அப்போ அங்கேருந்து ஏஜேவும் ஜிமின் அப்புறம் டயாங் 3 பேர் வராங்க. என்னடா இங்கே நிற்கிறீங்க? யாராச்சும் போய் மாப்பிள்ளையை கூப்பிட்டு வர வேண்டியது தானே? மச்சான் இப்படி வாயேன். என்னடா இப்படி வாடா. என்னடா மாப்பிள்ளையோட ரூமுக்கு போகணுன்றா. அப்போது அவங்க அம்மா அப்பா பேசிகிட்டு இருந்தாங்கடா அந்த ரூமில். என்ன பேசிகிட்டு இருந்தாங்க? அவனுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலையாண்டா, ஓடி போயிட்டான்டா. சின்ன ஓடி போயிட்டானா? என்னடா சொல்கிற? ஆமாண்டா, இது வேறு பொண்ணை லவ் பண்ணானா யூஎஸ்லேயே. காலையிலே போயிட்டானாண்டா. என்ன பண்ணுறதுனே தெரில. அவங்க வேறு அங்கே டென்ஷனாக ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. அங்கிள் வேறு பாருடா இப்படி இருக்காரு. ஞானம் போய் சொன்னால் என்ன மச்சான் ஆகும்? அதாண்டா எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவள் வேறு ரெடி ஆகிட்டு இருக்கா. என்னடா பண்ண சொல்கிறீங்க? என்னடா பண்ணுறது இப்போது? எனக்கு ஒன்றும் புரியல மச்சான், இந்த மாதிரி பயமாக இருக்குடா. அங்கிள் ஆண்டி ரொம்ப பாவம்டா, எனக்கு தெரியாதப்போ சொல்லி தான் ஆகணும். அப்போ அங்கேருந்து ஜெஸி வரா. ஸோ ஜெஸி தான் ஜேகேவோட ஆள். அப்படியே வந்துட்டு சங்கோ என்ன நீ அப்போலேருந்து வேலை பார்த்துட்டே இருக்கா, கொஞ்ச நேரம் உட்காரு, டயர்டாக இருக்கும்ல. ஜெஸி வர பிரச்சனை போயிட்டுருக்கு, முன்னாடி நீயும் நடுவில் வந்துட்டு இப்போ எதுக்கு கோவப்படுற? ஒன் ரெடி ஆகிட்டாலாம், என்ன இன்னும் ஃபங்க்ஷன் நடக்காமல் இருக்குது? ஜேகே நான் ஒரு பார்ட்டிக்கு வேறு போகணுண்டா, சீக்கிரம். ஒருத்தி தள்ளுறி. ஜேகே ஜேகே என்ன அங்கிள், போய் தம்பியை கூட்டிகிட்டு வாப்பா, டைம் ஆகிடுச்சு பாரு. நான் போய் ஒயனை கூட்டிகிட்டு வரேன். அங்கிள் ஒரு நிமிஷம் இல்லைங்க. என்னப்பா அங்கிள் ஒரு நிமிஷம் இல்லைங்க அங்கிள். ஐயோ டைம் ஆகிடுச்சுப்பா, எதாக இருந்தாலும் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் பேசிக்கலாம். டைம் ஆகிடுச்சு, நான் போய் கூட்டிகிட்டு வரேன். அங்கிள் நில்லுங்க அங்கிள். அட என்ன இவன் டைம் பாருப்பா, போகிற நேரத்தில் பிடிச்சி வச்சிட்ருக்கான். ஜேகே இப்போ விளாடாத, அப்போ ரொம்ப டென்ஷனில் இருக்கேன். இப்போடா கல்யாணம் நடக்குன்னு இருக்கு, தள்ளு. அப்போ ஜேகேயோட அம்மா அப்பா அங்கே தானே இருப்பாங்க. என்னடா இந்த டைமில் விளாண்டுட்டு தள்ளுறா, அவர் போட்டோம். அம்மா கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அங்கிள் என்னப்பா தள்ளு, மாப்பிள்ளையை கூப்பிட்டு வரலாம். அங்கிள் அவன் வரமாட்டான் அங்கிள், அவன் ஓடி போயிட்டான். என்னப்பா சொல்கிற? என்ன அங்கிள் பிடிங்கடா. அங்கிள் என்னாச்சு? என்ன சொல்கிற? அப்படின்ட்டு உங்கள் அப்பா நெஞ்சில் கை வச்சு கீழே உட்காந்துட்டாரு. ஜேகேவோட அப்பாவுக்கு ஒரு மேரேஜ். டே ஒன்றும் இல்லைடா, என்னடா சொல்கிறீங்க? ஆமாப்பா, அவனுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லையா, அதனால் ஓடி போயிட்டான். சுற்றி பாருங்க, அவங்க சொந்தக்காரங்க யாரும் கிடையாது, அவங்க அம்மா அப்பா எல்லாருமே ஓடிட்டாங்க. என்னங்க, பொண்ணு வாழ்க்கையே போச்சு, பொண்ணு வாழ்க்கையே போயிடுச்சு. எதுக்குடா பழுகுற? இல்லைடா, நான் 1000 தடவை சொன்னான், அப்பா அவன் கூட பேச மாட்டேங்கிறான், எல்லாம் விசாரிச்சு கொடுங்கன்னு. நானே என் பிள்ளை வாழ்க்கையை கெடுத்துட்டேன். பற்றி யாரையும் பிள்ளைய கல்யாணம் பண்ணிப்பா?
இப்படி இவ்வளோ தூரம் வந்து நின்றுச்சேடா, அசிங்கமாக போகுது. சொந்தக்காரங்க மூஞ்சிலெல்லாம் நான் எப்படி முழிப்பேன்? இதுக்கு மேலே என்னால் உயிரோடு இருக்க முடியாது. டேய், என்னடா பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்க? அப்போ நீங்கள் வெளியே வந்துடுறீங்க, இந்த பிரச்சனையெல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஸோ பசங்க பார்க்குறானுங்க, கண்ணில் அவ்வளோ டியர்ஸ் இருக்குது. நீங்கள் ஓடி வந்து உங்கள் அப்பா காலை பிடிச்சிட்டு, அப்பா அப்பா என்னாச்சுப்பா, அப்பா ஏ ஒயன், எனக்கெல்லாம் தெரியும் ஜிக்கி, அப்பா அவன் போன போட்டுப்பா விடுங்க. இப்போ சுற்றி இருக்கவங்களா, ஏப்பா நல்லா மாப்பிள்ளையை பற்றி விசாரிக்க மாட்டிங்களா? நல்ல இடத்துல பொண்ணு கொடுக்க போயிருக்கீங்க. சே, இப்படி தான் போல் காசு கிடச்சா எங்கேயான்னு பிடிச்சி தள்ளி விடலான்னு நினைப்பாங்க. இங்கே பாருங்க, அவ்வளோமா பேசுனீங்கன்னா அவ்வளோதான். என்னப்பா கோவம் வருது பாத்தியா? பையன் பாதியிலே ஓடி போயிட்டான். பொண்ணுக்கு என்ன குறை இருக்கோ? இங்கே பாருங்க, அவ்வளோமா பேசாதீங்க. ஐயோ, பொண்ணு வாழ்க்கையை நானே கெடுத்துட்டு நீங்கள் அழாதீங்கங்க. அப்பா விடுங்கப்பா, யார் என்னமோ பேசிட்டு போகிறாங்க, விடுங்கப்பா. இதுக்கடுத்து உனக்கு யாருமா மாப்பிள்ளை கொடுப்பா சொல்லு? யாரும் உனக்கு கல்யாணம் படிக்க மாட்டாங்க. பா என்னப்பா, ஏன்டா அப்படி பேசுகிற? ஏன் நான் இல்லை, நான் கொடுக்குறேன். பா என்ன பேசுறீங்கப்பா? என்னடா ஜிக்கி, ஏன் வேணா நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? அவளை பற்றி எல்லாம் தெரியும்ல. என் ஃப்ரெண்டு கலங்கி உட்காந்துருக்கான் பாரு. டேய் ஜிகே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்டா இப்போவே. இல்லை டேய், உண்மையாக தான் சொல்கிறியாடா? உண்மையாக தான் சொல்கிறியா? ஆமாண்டா, நம்ம 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் தானே, ஏன் சம்மந்தியாக மாறக்கூடாதா? உனக்கு என்னடி? எனக்கு டபுள் ஓகேங்க. அம்மா உனக்கு? ஐயோ அண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. என்ன காலெல்லாம் விழுந்துட்டு. என் பையன் கல்யாணம் பண்ணுவான். அப்போ உங்களுக்கு சரியான ஷாக்கு. ஜேகேக்கோ அப்படிதான், என்ன பேசுகிறேன்னே தெரில. இப்போ என்னப்பா பேசுகிறீங்க? என்ன பேசுகிறீங்க? என்னால் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாதுப்பா, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு. பாருடா, அவ்வளோதான் சொல்லிட்டேன், நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். ஏன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கல்யாணம் பண்ண மாட்டாங்களா? பையன் தான் நம்ம வீட்டு மருமக. போய் மரியாதையாக போ, ஸ்டேஜுக்கு போ. பா அங்கிள் வேணாம் அங்கிள், ப்ளீஸ் அங்கிள். இல்லை அங்கிள், இது செட் ஆகாது. யாராச்சும் ஏதாவது பேசுறது கேட்டு இதெல்லாம் பண்ணாதீங்க ப்ளீஸ் அங்கிள் வேணாம் அங்கிள். இங்கே பாருமா, உங்கள் அப்பா பார்த்தியா, இருந்தப்போ செத்துருவான். போ, ஸ்டேஜுக்கு போங்க. அங்கிள் வேணாம் அங்கிள், ப்ளீஸ் அங்கிள். அப்போ எதுவுமே பண்ண முடியல. ஜிக்கியோட அப்பா தான் ஸ்டப்பனாக இருக்கார். ஏன்னா ரொம்ப ஃப்ரெண்டு உங்கள் அப்பாவோட, அவருக்கு ஒன்றுனா இவரால் தாங்க முடியல. ஸோ இப்போ அப்படியே ஜெஸ்ஸியை தான் பார்க்குறான். ஜெஸ்ஸி அப்படியே டியர்ஸோடு அங்கேருந்து அப்படியே வெளியே போகிறான். ஜெஸ்ஸி, ஜிக்கி அப்படியே உங்ககிட்ட வந்து சொல்கிறீ வேணான்னு சொல்கிறீ கல்யாணம். ஜிக்கி, நான் சொன்ன கேட்க மாட்டாங்கடா. ஷோ சொல்கிறீ வேணான்னு சொல்கிறீ கல்யாணம், ப்ளீஸ் டி. வர போராடி பாரு, நம்ம 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் டி, ப்ளீஸ் டி சொல்கிறீ. என்னால் முடியல ஜிக்கி, சொல்ல நீ. ஷோ பா ப்ளீஸ்ப்பா, இப்போ வேணாம்ப்பா. ஜிக்கி, இப்போ நீ போறியா இல்லை? பா டேய், அவர் சாகணுமாடா உனக்கு? அப்போ ஜேகே அப்படியே உங்கள் அப்பாவை பார்க்குறான். அவர் அழுது ஒரு மாதிரி ஆகிட்டாரு. ஸோ 2 பேருக்கு வேறு வழி தெரியலை. அப்படியே ஸ்டேஜுக்கு போகிறீங்க, வெட்டிங்கும் நடக்குது. 2 பேர் விருப்பம் இல்லாமல். ஏன்னா நீங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. இந்த ஃபீலு இது எதுவுமே உங்களுக்கு புரியாது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே எப்படி லவ் பண்ண முடியும்? ஸோ வெட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. உங்கள் அப்பாவும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. எல்லோரும் ஹாஸ்பிட்டலில் போய் அவருக்கு ஒரு ட்ரிப் மட்டும் போட்டுட்டு அகெயின் வீட்டுக்கு வந்துட்டீங்க. ஸோ நீங்கள் ஜிகேயோட வீட்டுக்கு தான் போகணும். அங்கே போயிட்டீங்க, எல்லாருமே போயிட்டீங்க. உங்கள் அப்பா அப்படியே, ஜிகே மன்னிச்சிருப்பா, என்னை மன்னிச்சிரு, எனக்கு வேறு வழி தெரியல, எல்லாம் போக சரியாகும்னு நினைக்கிறேன். அப்போ அவன் எதுவுமே பேசலை. ஸோ எல்லாரும் ஆறுதல் மாதிரி சொல்லிவிட்டு உங்கள் அம்மா அப்பா கிளம்பிடுறாங்க. இப்போ ஜிகேயோட வீட்டில் தான் உட்காந்துருக்கீங்க சோஃபாவில். ஒயன் மேலே போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகுமா? இங்கே பாரு, நடந்ததையே யோசிச்சுட்டு இருக்காத. எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அவனையா? நான் கூட அடிக்கடி இவர்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பேன், ஏன்னா நம்ம வீட்டுக்கு மருமகளை கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லி. ஏதோ ஒன்று, நீங்கள் 2 பேர் தான் சேரணும்னு இருந்திருக்கு. போங்க, போய் மேலே ஃப்ரெஷ்ஷப் ஆக போங்க. இல்லை ஆண்டி, அது போங்க. அப்போ ஜிகே எதுவுமே பேசல, டக்குன்னு மேலே போயிட்டான். சரி நீங்களும் பின்னாடி போகிறீங்க. அவன் எதுவுமே ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகாமல் அப்படியே உட்காந்துட்ருக்கான். ஜிகே முன்னாடி பண்ணி வச்சுருக்காங்க, நம்ம 2 பேரும் போய் கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. ஜெஸ்ஸி வேறு எதுவும் சொல்லாமல் போயிட்டா. கால் பண்ணால் எடுக்க மாட்டா.
ஒரு மாதிரியா இருக்குடி. ஏய் இங்கே பாருடா, எதுக்கு அழுதுட்ருக்க? இங்கே பாரு, ஒன்றும் இல்லை. ஏய் அவ எனக்கு தெரியும்ல நான் அவளை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு சொல்லி. எப்படி நீயும் நானும் லவ் பண்ண எப்படி பண்ண முடியும்? நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் டி. உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஃபீலிங்ஸோட விளையாண்டுட்டு இருக்காங்க. இங்கே பாரு சிக்கி, இங்கே பாரு, புரியுது. ஆனால் அங்கிள் ரொம்ப உங்கள் அப்பாவோட மூஞ்சுக்காக மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். சிக்கி இப்போ எதுக்கு என் மேலே கோப்படுறேன்? ஆமாண்டி, எல்லாம் உன் தப்பு தான். சரியாக விசாரிக்காமல் எங்கேயாவது போய் காசு கிடைச்சா போதும் தள்ளிவிடு. அது இல்லை. பேசு. எல்லாரும் பேசுகிற மாதிரி தானே நீயும் பேசுகிற. பேசு சிக்கி. ஆமாம், ஒரே பொண்ணு பெரிய இடத்துல போய் வாழணும்னு நினைக்கிறாங்க. பொண்ணை பெற்ற எல்லாருமே அப்படி தான் யோசிப்பாங்க. அப்படி தான் எங்கள் அப்பாவும் யோசிச்சிருக்காங்க. எங்கள் அப்பா பற்றி உனக்கு தெரியும்ல, அவர் ரொம்ப வெகிலி, எதுனாலும் நம்பிடுவார். அவனுக்கு 10,000 தடவை விசாரிச்சிருப்பார் இந்த மாப்பிள்ளை வீரை பற்றி. எல்லாரும் நல்லதாக தான் சொன்னாங்க. லாஸ்ட் மினிட்ல அவன் மனசு மாறும்னு எங்கள் அப்பா என்னை எதிர்பார்த்தாரா? இப்போ என்ன உனக்கு? ஜெஸி கூட சேரணும், அவ்வளோதானே? ஜெஸி கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மொபைல் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஸோ 1 hour ஆகுது, அப்படியே வரீங்க, எதுவுமே பேசல, அப்படியே உங்கள் ஃபோனை தூக்கி போட்டு ஃப்ரெஷ்ஷப் பார்க்க போயிடுறீங்க. இப்போ ஜேகேக்கு ஜெஸிக்கிட்டேருந்து கால் வருது. ஜேகே பார்த்ததும் டக்குன்னு அட்டன் பண்ணுறான். ஹலோ ஜெஸி, என்னாடி ஃபோன் அடிச்சுட்டு இருக்கு, எடுக்க மாட்டியா? ஐம் சாரி ஜேகே. எதுக்கு இப்போ நீ சாரி கேட்குற? நான் தான் சாரி கேட்கணும். இல்லை ஜேகே, இப்போ தான் அவன் ஃபோன் பண்ணான், என்கிட்ட எல்லாமே சொன்னான். ஓய்னா என்ன சொன்னான்? நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ எப்படி நீங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க முடியும்? இது ஜஸ்ட் ஃபேமிலிக்காக பண்ணுது. நானும் அங்கே தானே இருந்தேன். அந்த சுச்சுவேஷனில் அங்கிள் அப்படி பண்ணிட்டாரு. ஒரு 6 months எங்கள் அப்பாட்ட பேசி மனசை மாற்றி உனக்கு டிவோர்ஸ் தரேன்னு சொல்லிட்டா ஜேகே. எனக்கு ஹாப்பியாக இருக்குது இப்போ தான், தெரியுமா? என்ன ஜெஸி, நான் அப்புறம் கூப்பிட்றேன். என்னடா உனக்கு ஹாப்பியாகவே இல்லையா? ஷாங்குக், உன்னை மிஸ் பண்ணிடுவேன்னு நினச்சேன் தெரியுமா? இல்லை சரி வை. ஜேகேக்கு இப்போ ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது, தப்பாக பேசிட்டு மாட்டாக்குன்னு அந்த மாதிரி தான். நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு அப்படியே பெட்டில் படுக்கிறீங்க. ஆளுதல் ரொம்ப டயர்டாக இருப்பீங்களா? நீங்கள் எதுவுமே யோசிக்கலாம், அவன் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கான், நீங்கள் டப்புன்னு போய் பெட்டில் படுக்கிறீங்க. முட்டை போண்டா, முட்டை போண்டா, உன்னதாண்டி ஒயன. இப்போ என்ன உனக்கு? உன் பிரச்சனை முடிஞ்சிருச்சுல, மூடிட்டு போ. சாரிடி, பாரு முட்டை போண்டா, வாடி. என்ன சிக்கி உனக்கு பிரச்சனை? சி நடிக்காத, தெரியாமல் தானே பேசினேன், ஓவராக நடிக்காதண்ணா. சிக்கி மரியாதையாக போயிடு, தள்ளு. என்னடி பெட்ஷீட்டை பிடிச்சி தள்ளு, பெட்ஷீட்டு விடுறா குரங்கு. தள்ளுறி பாரு ஜிக்கி, அப்புறம் உதச்சிருவேன். எனக்கு வர கோவத்துக்கு இங்கே உதடி பார்க்கலாம். ஏண்டி முட்டை போண்டா, எதா இருந்தாலும் சொல்லாமல் பாரு கட்டி வாங்க போகிற, அவ்வளோதான் உனக்கு. இப்போ எது கட்டி பிடிக்கிற? தேங்க்ஸ் டி. டிவோர்ஸ் பண்ணிடலாம்ல? பண்ணிக்கலாம். பின்ன உன் கூட குடும்பம் நடத்தி நான் என்ன பண்ண போகிறேன்? இருந்தாலும் உனக்கு வாயடி. அப்போ என்ன 6 months இருக்குல்ல, அப்போ வாயேன் நம்ம கம்பெனியில். நானும் அதாண்டா யோசித்தேன். அப்பா வேறு இப்போ தான் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு 6 months போட்டோம், அதுக்கப்புறம் நம்மளே பேசி புரிய வச்சுக்கலாம். என்ன ஜெஸிக்கிட்ட தெளிவாக சொல்லிட்டேன். அவள் எதுவும் என்னை தப்பாக நினைக்க மாட்டாள். அது வரைக்கும் நீ வீட்டில் மூச்சு விட்டுறாத, புரியுதா? இது இப்படியே போகட்டும், வேறு வழி கிடையாது. இப்படி தான் நம்ம சமாளிச்சாகணும். ஐயோ முட்டை போண்டா, உனக்கு உடம்பு ஃபுல்லாக மூளடி. ரொம்ப ஐஸ் வைக்காத என்ன, எனக்கு பசிக்குது, சீக்கிரம் குளிச்சுட்டு வா, போய் சாப்பிட்லாம். ஜேகே இப்போ தான் ஹாப்பி, அப்படியே போய் குளிக்க போயிட்டான். சரி 2 பேரும் கீழே வரீங்க சாப்பிட. 2 பேரும் சிரிச்சிட்டே வரீங்களா? ஜேகேவோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒன்றும் புரியலை. ஆண்டி செம்மையாக பசிக்குது ஆண்டி, என்ன இருக்குது? ஒயன் பாருடா, என் மருமக பிள்ளைக்கு இப்போ தான் சிரிப்பு வருது. இப்படி சொன்னால் ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஆண்டி அது என்ன எனக்கு பிடிச்ச டிஷ்ஷாக இருக்குது. ஆமாம், இதுக்கடுத்து என் மருமகளுக்கு பிடிச்சது தான் வரும். சரி ஆண்டி சாப்பிட்லாமா? முட்டை போண்டா,
ஏன்டி இப்படி அள்ளி இறப்பி சாப்பிட்ற? உனக்கு தானே வைக்கிறாங்க. ஏய், மூடிட்டு சாப்பிட்றா. எதுக்கு என் தொட்டில் கண்ணை வைக்கிற? என்ன அதுக்குள்ளே காலியாக போச்சு? எனக்கு 2 குடேண்டி. சிவனை இப்படி திங்குற, பார்த்து தின்றா. ம். ஏய், இன்னும் இவ்வளோ போட்டுக்கிற? சிக்கி சிக்கி கொஞ்சம் எனக்கு வைடா. ஸோ சிக்கியோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒரு மாதிரி ஆகுது. ஏன்னா நீங்கள் 2 பேரும் இப்படி தான் சோத்துக்கெலாம் அடிச்சுக்கிறீங்க. அவங்க 2 பேருக்கும் சிரிக்கிறதா இப்போ என்ன பேசுனே தெரில. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு பெரிய சம்பவம் ஆயிருக்கு. பட் அதை பற்றிலாம் கேர் பண்ணிக்கவே இல்லை. அவங்க இதுக்கு இப்போ மாறப்போகுதுங்க அந்த மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ சாப்பிட்டலாம் முடிச்சுட்டு 2 பேரும் ரூமுக்கு போகிறீங்க. 2 பேரும் பெட்டில் தான் படுத்துருக்கீங்க நைட்டு. 2 பேரும் பக்கத்தில் தான் படுத்துருக்கீங்க. ஏன்னா வழக்கமாக நீங்கள் படுக்கிறது தான் போல். 2 பேரும் படுத்துருக்கீங்க. அப்போ ஜேகே டக்குன்னு விழுந்து விழுந்து சிரிக்கிறான். இப்போ எதுக்கு நீ பைத்தியக்கார மாதிரி சிரிக்கிற? இல்லடி, இனி ஒரு வேளை அவனை கல்யாணம் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோயேன், உனக்கும் அவனுக்கும் வெட்டிங் நைட் தானே. எப்படி நீ பண்ணியிருப்பியா? இல்லை அவன்? சி முட்டு போடா பொறுக்கி. அவன் எவ்வளோ லவ் பண்ணானோ இழுத்துட்டு ஓடி போயிட்டான். சரி, எல்லாம் என் நேரம். சரி, எனக்குன்னு கொஞ்சம் சேருதுங்க. சரி சரி விடுடி. தூக்கமாக வருது, டென்ஷன் ஆகுது. தூங்கலாமா? தூங்கி தொலையலாம்ப்பா அப்படின்னு சொல்லி 2 பேரும் நல்லா படுத்து தூங்குறீங்க. ஸோ இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. ஸோ 2 பேருமே ஆஃபீஸ் கிளம்பி போகலான்னு சொல்லி கிளம்புறீங்க. சிக்கன் அப்போ பார்த்துட்டு, நீ எங்கம்மா வர? ஆஃபீஸ் தான் அங்கிள். இல்லைம்மா, நீ எல்லாம் வேணாம் அங்கிள். வீட்டில் எனக்கு ரொம்ப போர் அடிக்கும் அங்கிள். ஏங்க வரட்டு விடுங்க. நீ போயிட்டு வா. தேங்க்ஸ் ஆண்டி. வாடா வாடா வாடா. பைத்தியம், இருடி ஷூவை மாட்டிக்கிற. டேய், என்னடா கட்டுற? இப்படியாடா கட்டுவாங்க? ஒரு ஒழுங்கவா மூடிட்டு. டேய், நான் ஓட்டவா பைக்கு? சும்மா இருடி அப்படின்னு சொல்லி விளாண்டுட்டே போகிறீங்க. ஜேகேவோட அப்பா பார்த்துட்டு, ஷோ தெரியாமல் அவசரப்பட்டுட்டனும், இதுக்கு எப்போ மாற போகுதுன்னே தெரில. ஸோ கம்பெனிக்கும் போயிடுறீங்க. அங்கே போனால் ஏஜே, டயாங், ஜிமின் எல்லோரும் இருக்காங்க. நீங்கள் வரதை பார்த்து ஷாக் ஆகிட்டு, என் முட்டை போண்டா என்னடி இந்த பக்கம்? ஏன் நாங்களாம் வரக்கூடாதா? அப்படி இல்லை. அப்போ ஜேகே கண்ணை கட்டுறான், ஒன்றும் பேசாதீங்கடா அந்த மாதிரி. ஸோ எல்லோரும் விட்டுடுறாங்க. அங்கே இருக்கிறவங்களாம் கொசு கொசுன்னு பேசுகிறாங்க. அதுக்குள்ளே கப்பிள் ஆகிட்டாங்க. அந்த மாதிரி தான் ஜேகேக்கு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது இதெல்லாம் கேட்கும் போது. டேய், இவனுங்களுக்கு ஊருக்கு போகிற நீ கிடச்சா போதும்டா, பேசிகிட்டே இருப்பானுங்க. அவனுங்களை பற்றி தான் தெரியும்ல. என்ன முட்டா பொண்டா? அப்புறம் என்ன பார்ட்னரா? ஆமாண்டா ஆமாம். அப்போ ஜேகே எல்லாத்தையும் சொல்கிறான், 6 மாதத்தில் டிவோர்ஸ் பண்ண போகிறோம் அந்த மாதிரி தான். ஸோ பசங்களுக்கு விருப்பமே இல்லை. ஏன்னா ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிவிட்டு வாழணும். அவங்க 3 பேர் தாட்டில் அப்படி தான் இருக்குது. இவனுங்கக்கிட்ட சொன்னால் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி 3 பேர் ஒவ்வொன்று மட்டும் கேட்டுட்ருக்காங்க. ஸோ இப்போது ஃபைனலாக அந்த டேவும் முடியுது. வீட்டுக்கும் வந்துட்டீங்க. ஸோ இப்படி தான் போகுது டேஸஸ்லாம். கம்பெனிக்கு போகிறது, இங்கே 2 பேரும் விளாண்டுட்டே இருக்கிறது, அந்த பழைய ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிக்குள்ளே தான் இருக்கீங்க நீங்கள். எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ ஜேகே நல்லா ஜெஸ்ஸி கூட கலராக போடுவான் நைட்டு வந்து. நீங்கள் நல்லா கலாச்சிட்ருப்பீங்க அவனை பார்த்து. இப்போ ஒன் ஃபைன் டே. ஸோ ஜெஸ்ஸி ஏதோ ஜேகேவை பார்த்து பேசணும்னு சொல்லி கூப்பிட்ருப்பான். அதனால ஜேகே போயிருப்பான். நீங்கள் டென்ஷனாக உட்காந்தே இருக்கீங்க. டேய், என்னடா போய் ரொம்ப நேரம் ஆச்சு இன்னும் காணோம் அப்படி என்ன தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஏய், அவங்க 2 பேரும் கப்பிள்ஸ் ஏதாவது பேசுவாங்க. நீ என்ன அம்மா 6 மாதத்தில் டிவோர்ஸ் பண்ண போறியா என்ன? ஆமாம், இப்போ என்ன உனக்கு? என்னடி பைத்தியக்காரத்தனம்மா? அதெல்லாம் வேணாம், அப்படியே இருக்கலாம்ல. என்ன அப்படியே இருக்க முடியுமா? பைத்தியக்காரா, நீ தான் வளர்ற. சரி என்னடா இன்னும் வரல? எனக்கு என்னடி தெரியும்? அப்போ ஒரு கால் வருது, நீங்கள் பார்க்குறீங்க. டேய், ஜிமின் கால் பண்ணுறான்டா. அட்டென்ட் பண்ணி பேசு. அவன் என்னவா கூட தானே போனான். ஹலோ டேய், எங்கடா இருக்கீங்க? இன்னும் எவ்வளோ நேரம்டா? டிராஃபிக்கில் எதுவும் மாட்டிக்கிட்டீங்களா? கொஞ்சம் கிளம்பி இந்த பாருக்கு வரியா? என்ன பாருக்கா? அங்கே எதுக்குடா போனீங்க? ஏண்டா முக்கியமான மீட்டிங் இருக்குது, அதை விட்டுட்டு உங்களுக்கு என்ன பாட்டு கேட்குதா? பாருக்கு வாடி. நீ குடிச்சிட்டு அலப்பறை பண்ணிக்கிட்டு இருக்கான். யார் ஜேகேவா? எதுக்கு? எதுக்கா? அவன் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டானாடி. என்ன ஜெஸ்ஸியா? ஆமாம், ஏதோ லவ் ஃபெயிலியர் மாதிரி குடிச்சிட்டு கூத்தடிச்சிட்டு இருக்கான். சீக்கிரம் வாடி, சமாளிக்க முடியல. இரு வர என்ன பாரு சொன்ன? இங்கே தாண்டி. டேய் வாங்கடா. என்னாடி என்னாச்சு? டேய், அவன் ஏமாற்றிட்டு போயிட்டான்டா. இவன் குடிச்சிட்டு கருமம், இது என்ன தொல்லை? ஸோ இப்போ எல்லாருமே கிளம்பி அந்த பாருக்கு தான் போயிங்க. ஜேகே செம்மையாக குடிக்கிறான். ஐயோ,
மச்சான், என் வாழ்க்கையே போச்சுடா டேய். ஏமாத்திட்டு போயிட்டாடா. வந்து போய் ஹாப்பியாக உட்காடுறேன், பொசுக்குன்னு ரிங்கட்டு காமிக்கிறா. சாதி கேக்கே, எனக்கு வேற ஒரு பையனோட கல்யாணம் ஆயிடுச்சுங்க. மச்சான், அப்போ என் லவ் என்னடா ஆச்சு? கருமத்து எல்லாம் ஒரு லவ்வாடா மயிறு. பாரஜிக்கு கிரிஞ்சு பண்ணாதடா, வாடா. அதெல்லாம் முடியாது, நான் வரமாட்டேன். உரி உரி லவ் பண்ணிண்டா. எது 4 மாதம் லவ் பண்ணுதா? டேய், 4 மாதமோ 4 வருஷமோ என் லவ்டா, பியோர் லவ். கர்ம பிடிச்ச நான் இதெல்லாம் லவ்னு சொல்லாதடா. சென்னைக்கிட்ட நீங்கள் 2 பேரும் லவ்வாக பேசியிருக்கீங்க. குழஞ்சு அவள் பேசுவா, இங்கிட்ட இருந்து நீ குழஞ்சு பேசுவா. இரு, இப்போ நீங்கள் வேற எங்கே வந்துட்டானுங்க. அப்போ எல்லாருமே போகிறீங்க. ஏதேவா டி, என்னடா அசியப்படுத்திட்டு இருக்க? இரு டேஷிமா, அவனை எந்திரா. ஏஜே, லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு மச்சான், எனக்கு லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அப்போ டேங் அப்படியே ஜேகேவோட மண்டையிலே அடிச்சுட்டு, டி அசிங்கப்படுத்தாத, என்னடா பண்ணிட்டு இருக்க, வாடா போகலாம். டேங் மச்சான், என்னை விட்டு போயிட்டா. அப்போ உங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. அப்படியே ஜேகேவோட கையை பிடிச்சி இழுத்துட்டு, வாடா வீட்டுக்கு போகலாம். நீ என்னடி வந்த முட்டை போண்டா, அவள் என்னை விட்டு போயிட்டாடா. சாரி டி டி டி. சோ கரும எவ்வளோடா குடிச்சு தொலைஞ்ச? அவள் போனால் போய் தொலையட்டும். அவளை மாதிரி என்ன 10,000 பொண்ணுங்க வருவாங்க, வா. நீ சொன்னாலடி, உன் சாபம் தான் எனக்கு வந்துருச்சு போல. உன் வாழ்க்கையை கெடுத்து இன்னொரு பொண்ணு வாழ்க்கையை நான் கெடுத்துட்டேன். நீ எப்படா என் வாழ்க்கையை கெடுத்த? என்னடா பைத்தியக்காரத்தனமாக பேசிகிட்டு இருக்க, வாடா. வரமாட்டேன்டி. அவ்வளோ மச்சான் வாட்டில் இருடா, நான் போய் சொல்லிட்டு வரேன். இது சொருக போறியா? இங்கே பாரு, இன்னும் கொஞ்ச நேரம் நீ கல்ட்டா பண்ணேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான். பார் ஓனர் வந்து நம்மளை சொல்லிடுவான். டே வாடா வீட்டுக்கு போகலாட்டா, வாடா. ஸோ ஜேகே வரவே மாட்டேங்கிறான். ஒரு வழியாக அவனை தூக்கிட்டு வந்து வீட்லேயே விட்டுடுறீங்க. ஜேகேயோட அப்பா காய்ச்சி பூச்சின்னு கத்துறாரு, எதுக்கு அவன் குடிச்சா அப்படின்னு சொல்லி. பசங்களாம் சமாளிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறானுங்க. இப்போ நீங்கள் தான் ஜேகேவை குளிப்பாட்டி படுக்க வச்சிட்டிங்க. ஸோ இப்போ ஒரு ஈவினிங்க்கு மேலே தான் எந்திரிக்கிறான். அப்படின்னு தலையை பிடிக்கிறான். தலை வலிக்குது. ஐயோ, என்னம்மா தலை வலிக்குது. டேய், என்னடா விழுந்து சிரிச்சிட்ருக்க? இது சிரிக்கிறேண்ணா, அழுகுறேன்டி. ஆமாம், ஜெஸ் இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே இல்லைடி. உண்மையிலே லவ் பண்ணேன்டி. அது முறையாத லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். என்ன வெறும் டேட்டிங் தானே உங்களுக்குள்ள? என்னமோ 4 வருஷம் உருக்கி லவ் பண்ண மாதிரி அழுதுட்டுருக்கு. பாரில் எவ்வளோ அசிங்கப்படுத்தின தெரியுமா? என்னடி ட்ரெஸ்லாம் மாறி இருக்கு, என்ன பண்ண? என்ன? ஆமாம், மூஞ்சி பூரா வாந்தி எடுத்து என் மேலே ஃபுல்லாக கக்கி அங்கே பாருடா என் புது ட்ரெஸ்ஸு, ஆஃபீஸ் ட்ரெஸ்ஸு. ஷோ, அப்போ ஜேகேக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது. லைட்டாக உண்மையில லவ் பண்ணியிருப்பான் போல். ஸோ இதை நீங்கள் பார்த்துட்டு, டேய் விடுடா, நம்ம ஆஃபீஸ்லேயே எவ்வளோ பொண்ணுங்க இருக்காங்க. எவ்வளோ பொண்ணுங்க அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க, வேறு எவ்வளாச்சும் வரவாடா. நீ ஃபஸ்ட்டு கரெக்டான பர்சனை சூஸ் பண்ண கற்றுக்கோ ஜேகே. ஸோ ஜேகேவும் சரி ஓகே அந்த மாதிரி விட்டுடுறான். ஸோ எப்படியே டேஸ் போகுது. ஜெஸ்ஸியை மறக்க முடியலன்னு சொல்லி ஊனா அதான் சாகுன்னு சொல்லி குடிச்சிட்டு வருவான். நீங்களும் ஒன்று போட்டு அடின்னு அடிப்பீங்க, குடிக்காதடா அந்த மாதிரி தான். ஸோ ஃபைனலாக இப்படி ஒரு 3 மந்த் அப்படி கிராஸ் ஆகுது. ஸோ ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு. இப்போ அவங்க ஆஃபீஸுக்கு ஒரு பையன் நியூ ஜாயினாக வரான். ஹாய் மேம், ஐம் யுவா. ஹோ, நைஸ் டு மீட் யூ. நியூ ஜாயினியா? ஆமாம் மேம். ஓ, கங்க்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யுவா கூட நின்று பேசிட்டு இருக்கீங்க. ஜேகே இதை பார்க்குறான். என்ன இவ அதுக்கு உங்களோட உட்காந்து பேசிகிட்டு இருக்கான்? ஸோ என் முட்டை மாண்டா. இவன் சாரி, என்ன ஒன்றும் இல்லை, அது என்னோடய ஃப்ரெண்டு. இது என்னடா வாடி போடா, அப்புறம் வரேன் போ. வரையா இல்லையா? என்னடி அவன் கூட நின்று பேசிகிட்டு இருக்கா? கொஞ்சமாவது அறிவு இருக்கான். அவர் கூட பேசிகிட்டு இருக்கும்போது முட்டை போண்டான்னு கூப்பிட்ற. இப்போ எதுக்கு பல்லழிச்சு பேசிகிட்டு இருந்தா தான் கேட்டேன். பையன் செம்மழகா இருக்காண்டா, பிக்கப் பண்ணலான்னு இருக்கேன். பாரு, எனக்கு ஏதாவது ஐடியா கொடுறான். ஈஜிட்டு தான் போய் ஐடியா கேட்கணும். எது பிக்கப் பண்ண போறியா? சும்மா இரு, அவன் நீ தான் வந்திருக்கான். பரவாயில்லடா தள்ளு அப்படின்ட்டு போனான். ஜேகே பார்க்குறான், அவனுக்கு டென்ஷன் ஆகுது. இப்போ எதுக்கு அவன்கிட்ட போய் பேசுகிறா? ஸோ எனக்கு ஏன் டென்ஷன் ஆகுது? முட்டை போண்டா ஃபஸ்ட்டு இருக்கு.
ஸோ இப்போ நீங்கள் தான் ஃபர்ஸ்ட்டு வீட்டுக்கு வரீங்க. ஜிக்கு ஏதோ ஒர்க் இருக்குது நான் அப்புறம் வரேன்ட்டு போயிருப்பான். ஸோ நீங்கள் தான் அப்பாடான்னு வந்து உட்காந்து குளிச்சுட்டு வரலாம், அவன் வர லேட் ஆகல அப்படின்னு சொல்லி உங்கள் பெட்டில் எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து போட்டு போய் குளிக்க போகிறீங்க. குளிச்சுலாம் முடிச்சுட்டு டவலோட வெளியே வரீங்க. நீங்கள் டவலோட வெளியே வர்றதுக்கும் ஜேகே கதவு திறந்து உள்ளே வர்றதுக்கும் கரெக்டாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு சத்தம் கேட்கல. நீங்கள் இன்னும் அந்த டவலோட தான் நின்றுட்டுருக்கீங்க. நின்று ட்ரெஸ்ஸை அழகு பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே அப்படியே ஷாக்காகி ஒரு நிமிஷம் பார்க்குறவங்கள என்ன நினச்சான்னு தெரியல. ஒரு 5 மினிட்ஸ் உங்களே பார்த்துட்ருக்கான். ஆனால் நீங்கள் இன்னும் கவனிக்கவே இல்லை. அப்படியே என்ன பண்ணுறீங்க, டக்குன்னு டவலை அவுத்துடுறீங்க. அவ்வளோதான், டக்குன்னு க்ளோஸ் பண்ணிக்கிறான். இப்போ யாரும் வந்துட்டு போன மாதிரி இருந்துச்சு. பிரம்மையாக இருக்கும். அக்கா மக்கா, ஐயோ ஜிகி என்னடா பண்ணுற, பார்த்துட்டியா? இல்லை பார்க்கலை. சி தூ பச்சை நடிகாத, லைட்டாக பார்த்தேன். ஐயோ அவன் ஃப்ரெண்டுடா, அப்பெல்லாம் பார்க்கக்கூடாது. ஐயோ கருமம். ஷோ நல்ல வேலை பார்க்கலை. பார்த்துருந்தா என்ன நினச்சிருப்பா? 2 பேருக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிருக்கும்ல, ஆக்வர்டாக இருக்கும். ஐயோ டேய் எதுக்குடா அப்படி பண்ணுற, கதவை தட்டிட்டு போக மாட்டியா? ஐயோ ஆனால் என்ன அப்படி இருக்கு அவளுக்கு, அழகாக இருக்கு. சிச்சி அப்படிலாம் யோசிக்காதா ஜெகே, இதோட விட்டுடா டேய் அப்படின்ட்டு அங்கே வந்து போயிடுறான். ஸோ அந்த மூமெண்ட் நடந்ததுலேருந்து ஜேகேயோட பிஹேவியர்லாம் வேறு மாதிரி இருக்குது. உங்களுக்கே அது நல்லா ஃபீல் ஆகுது. உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டே இருப்பான். நீங்கள் பார்க்காதனால டக்குன்னு திரும்பிடுவான். இல்லை கதவே தட்டுறதில்ல. நீங்கள் ட்ரெஸ் மாற்றும் போது அப்படியே உள்ளே வருவான், வந்துட்டு சாரி அந்த மாதிரி சொல்லிட்டு போவான். உங்களுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் என்னதெல்லாம் தெரியலை. ஒரு பக்கம் நீங்கள் யுவா கூட வேற ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டே இருக்கீங்க. அது வேற அவனுக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும். இப்போ நீங்கள் குளிச்சுலாம் முடிச்சுட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ கபோர்ட் முன்னாடி நின்று அப்படியே உங்கள் திங்ஸ்லாம் எடுத்துகிட்ருக்கீங்க. அப்படியே இயரிங்லாம் எடுத்து மிரர் பார்த்து மாட்டிகிட்ருக்கீங்க. அப்போ ஜேகே அப்படியே இப்போ தான் குளிச்சுட்டு வந்திருப்பான் போல், வெறும் டவலோடு நிற்கிறான் உங்கள் பின்னாடி ரொம்ப க்ளோஸாக. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. என்ன ஜேகே? அது நானும் தொலை சீவலான்னு வந்து நின்னேன்டி. அப்படியா, சரி சீவு. அவன் அப்படியே வந்து உங்கள் கிட்ட வரான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகி டக்குன்னு நகல்றீங்க. அவன் அப்படியே வந்துட்டு என்ன ஆயில் எடுக்க வந்தேன். அப்படியா, நீ பாரு ஜிக்கி நான் போகிறேன். என்ன ஆரெலாம் வெட்டாக இருக்குது, இந்தா நான் பண்ணிக்கிறேன்டா, விட்றா. என்னடா பண்ணுற, விடு. இல்லடி ஏர்லாம் சரி பண்ணல அதான். ஸோ ஜேகே அப்படியே உங்கள் கீழே பார்க்குறான். நீங்கள் அப்படியே ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சிட்டு என்ன ஜேகே என்ன? ஒன்றும் இல்லையா, ஒன்றுமே இல்லை. கிளம்பலாமா, டைம் ஆயிடுச்சுல. இப்போ போகலாம். 2 பேரும் கிளம்ப ஆஃபீஸ் போகிறீங்க. நீங்கள் ஜேகே கூட பேசவே இல்லை. எப்போயுமே தொண்ணு பேசிகிட்டே தான் சண்டை போட்டுட்டு வருவீங்க. ஸோ ஜேகே வேணும் பேசலை. உங்களுக்கு இது வேலை ஷாக்காக இருக்குது. என்னாச்சு இவனுக்கு? வர ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணிகிட்ருக்கான். அப்பப்போ பார்க்குறான். என்ன எதுவும் சொல்ல வரானா ஒன்றும் புரியலை. கேட்டுடலாமா? குரங்கு ஒரு பதிலும் சொல்ல மாட்டானே. என்னமோ அந்த நாயை வந்து சொல்லட்டும் அப்படின்னு விட்டுடுறீங்க. சரி இப்போ ஆஃபீஸ் போனோன்னே நீங்கள் யுவா கேபினுக்கு தான் போகிறீங்க. போய் வந்தானே பேசிகிட்டு இருக்கீங்க. யுவா நேற்று நல்லா இருந்துச்சுல்ல? ஐயோ சூப்பராக இருந்துச்சுங்க அந்த காஃபி. இன்றைக்கி போகலாமா? டைம் இருந்தால் கண்டிப்பாக வருவேன். என்னடா கீரை வரேன். யுவா அப்புறம் இது முட்டை போண்டா. என்னடா வா கேபின் போகணும். போடா, இப்போ வர்றியா இல்லையா? முடியாது, போடா வான்னு சொல்கிறேன்ல. என்ன சிக்கி பண்ணுற, கையை விட சிக்கி. நீங்கள் போய் ஒர்க் பண்ணுங்க. என்ன பண்ணுற, வாடி கேபினுக்கு. என்ன இப்போ பாரு அவன்கிட்டே கொஞ்சிட்ருக்க. ஏன்டா அவனுக்கு இப்போ பிரச்சனை? எனக்கு பிடிச்சிருக்கு, நான் என்ன பண்ணுறேன், உனக்கு என்னவா? இதுக்குத்தான் அவன்கிட்ட பேசக்கூடாது. ஏன் பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது. நான் பேசுவேன் ஜிக்கி. என்னடா ரொம்ப ரூல்ஸ்லாம் போடுறேன், தொல்றா. பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாதுதான். நான் பேசுவேன். இப்போ என்ன பண்ணுவேன்? பேசினா என்ன பண்ணுவேன்? என்னடா பண்ணுவேன்? ஜிக்கி பேசினேன்னா கிஸ் பண்ணுவேன். அப்போ அவ்வளோதான். நீங்கள் அப்படியே ஷாக்கில் இருக்கீங்க. அவன் அப்படியே கிஸ் பண்ணிட்டு போகலான்னு போகும்போது அவன் ஷர்ட்டை பிடிச்சிட்டு என்ன பண்ண சிக்கி, என்ன பண்ணன்னு தெரிஞ்சுதான் பண்ணியா? என்ன பண்ணியிருக்க தெரியுமா நீ? என்ன பண்ண? கிஸ் பண்ண.
என்ன கிஸ் பண்ணிட்டடா? ஆமாம், என் ஒய்ஃபை தானே கிஸ் பண்ணேன். ஒய்ஃபா? சிக்கி ஒரு நிமிஷம். டே மச்சான், ரெடி ஆகிட்டியா? ரெடிடா, போகலாமா? சிக்கி ஒரு நிமிஷம் இரு. நீ இல்லடி இந்த மீட்டிங்கில் இவ ஒருத்தி எங்கே போனாலும் பின்னாடி. ஏஜே ஒரு நிமிஷம் நான் வந்துட்டு பேசணும். அப்புறம் பேசிக்கலாம் போடி அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போயிடுறா. ஏஜே என்ன பண்ணா? கிஸ் பண்ணானா? கேட்போம், கேட்கலாம். இதுக்கு இப்படிலாம் நடந்துட்டுருக்கான். வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் அப்படின்னு விட்டுடுறீங்க. ஸோ வீட்டுக்கும் வந்துட்டீங்க. ஜேகே வரான் உள்ள வந்து அப்படியே எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு இருக்கான். ஜேகே என்னாடி இன்னைக்கு என்ன பண்ண? இதுக்கு என்ன கிஸ் பண்ண? எது கிஸ் பண்ணனா? அவன் கூட பேசினது எனக்கு பிடிக்கல, அதனால் கிஸ் பண்ணேன். பிடிக்கலனா அதுக்கு கிஸ் பண்ணுவியா? சிக்கி நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கி இப்பெல்லாம் பண்ணக்கூடாது. இதுக்கு அடுத்து இப்பெல்லாம் பிஹேவ் பண்ணாத. எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஷார்ட் இருந்தா கற்றுக்கிட்ட இதெல்லாம் இப்பெல்லாம் நீ பண்ண மாட்டியே. ஏன் இது பண்ணா என்ன? நீ என்னோடய ஒய்ஃப் டி, நான் என்னன்னாலும் பண்ணலாம். சிக்கி நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், புரியுதா உனக்கு? தள்ளு. என்ன ஒழுங்காக என்கிட்ட பேசிட்டு போ. இங்கே பாரு முட்டை பொண்ணா, தெரியல, ஃப்ரெண்ட்ஸாக பார்க்கணுன்னு தோணலை இதுக்கு அடுத்து. என்ன சின்ன விளாட்றியா ஜக்கி? என்ன பேசணும் கல்யாணம் அன்னைக்கு? 6 மாதத்தில் டிவோர்ஸ் பண்ணணும்னு தானே பேசணும். அதான் அவளே போயிட்டாளே, அதுக்கப்புறம் டிவோர்ஸ் பண்ணா என்ன பண்ணலன்னா என்ன? இங்கே பாரு ஜக்கி, ரொம்ப செல்ஃபிஷாக பேசுகிறேன். உன்னை நான் இன்னும் அப்படி பார்க்கல ஜக்கி. இனிமேல் பார்க்க கற்றுக்கோடி. எனக்கு தெரில, உன்னை பார்க்கணும் போல இருக்கு. என்ன அப்போ ஜேகே எப்படி மேலேருந்து கீழேயும் பார்த்துட்டு உண்மையிலே பார்க்கணும் போல இருக்குடி. நைட்டு நீ பகலில் படுகிற பாரு, அப்போல்லாம் உன்னை தெரில. இந்த 1 மந்த்தாகவே நான் நானாகவே இல்லை. உன்கிட்ட காட்டிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அதையும் மீறி எதுவும் நடந்துருவோன்னு பயமாக இருக்குது. தெரிலடி, எனக்கு நீ வேணும்னு தோணுது, என் ஒய்ஃபா. சிக்கி இது தப்பு. என் ஒய்ஃபு தப்பெல்லாம் கிடையாது. ஃப்ரெண்டாலாம் பார்க்கல, தப்பாக தான் பார்க்குறேன் இப்போல்லாம். அதுவும் அவங்க கூட பேசினா எனக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. என் முன்னாடி எப்படி இன்னொருத்தங்க கூட நின்று பேசிக்கிட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்கலடி. அதனால் எனக்கு வேணும். என்ன கிட்ட போகிற சிக்கி, எதையாவது கொண்டு அடிச்சிருவேன். மரியாதையாக வெளியே போ. எனக்கு ரொம்ப கோவம் வருது. எதுக்கு கோவம் வருது? புருஷன் தானே கேட்குறேன், எனக்கு தெரியாது. இன்னும் 2 நாளில் பதில் சொல்கிறியோ இல்லையோ, எனக்கு வேணும், அவ்வளோதான். இதுக்கு மேலே என்னால் கண்ட்ரோல் மேலாக இருக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன்டி. ஐ லவ் யூ ப்ரப்போஸாக கூட வச்சுக்கண்ணேன். இங்கே பாரு ஜேகே, ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கேன். நானும் அவளை பார்க்கலடா உன்னைய. எப்படி அவன் கூட என் கூடலாம் பண்ண மாட்டியா? நான் பண்ணால் கூட போக முடியும். பாரு ஜேகே, அசிங்கமாக பேசாத. கிளம்பு. ஏன் கிளம்பணும்? பாரு, உன்னை பற்றி எல்லாமே தெரியும். உன் ஜட்டி சைஸு கூட எனக்கு தெரியும். இப்போ தான் யோசிக்கிறேன், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணாமையே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தாண்டி வாழ்ந்துருக்கோம். தெரில, எனக்கு பண்ணணும்னு தோணுது. நீ பர்மிஷன் கொடுத்தாலும் சரி, கொடுக்கலனாலும் சரி, நான் பண்ணுவேன். யோசிச்சுக்கோ அப்படின்ட்டு அவன் போயிடுறான். உங்களுக்கா என்ன பேசுனேன்னு தெரியல, ரொம்ப கோவம் வருது. இவனை பொறுக்கி எப்படி நடந்துக்கிறான் பாரு. டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணணும். இப்போ இதுக்கு நமக்கு இவ்வளோ பயமாக இருக்குது. இதுக்கடுத்து சோஃபாவில் தான் படுக்கணும். நான் என்னை மீலாம் பக்கத்தில் படுக்க முடியாது. ஃப்ரெண்டுன்ட்டு எப்படி கேட்குறான் பாரு. பொறுக்கி இப்போ அப்படியே நைட் ஆகுது. நீங்கள் சோஃபாவில் அப்படியே படுக்கலான்னு சொல்லி பட்டறையை போட்டு எல்லாம் அங்கே உட்காந்துட்ருக்கீங்க. ஜேகே சிரிச்சிட்டு, ஏன்டி இங்கே வந்து படுக்கலாம்ல? மட்டும் பண்ணா ஒன்றும் வேணாம், நான் இங்கேயே படுத்துக்கிறேன். அப்படியா? ஏன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் இங்கே படுத்துக்கிறேன். எங்கேனாலும் படு நைட்டு. ஜேகே ப்ளீஸ் ஜேகே, நம்ம பழைய மாதிரி பேசலாம் ஜேகே. இது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி ஆகணும் தானே அப்படி பேசுகிறேன். ஏண்டி, உனக்கு நான் பிடிக்கும் தானே, போய் சொல்லாத. அப்படியெல்லாம் இல்லையே, யார் சொன்னா? குரங்கு, எதுவும் பேசாதடா, படு தயவு செஞ்சு. சரி இப்போ படுகிறேன், 2 நாள் தான், கொஞ்சம் யோசிடி. அப்போ நீங்கள் பெட்ஷீட்டை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு படுத்துடுறீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது. ஸோ அப்படியே
ஜேகேவும் நீங்கள் என்ன கிளம்பி போகிறீங்க ஆஃபீஸ்க்கு. நீங்கள் ஜேகேவை பார்க்கவே இல்லை. இப்போ 2 பேரும் அப்படியே லிஃப்ட்டில் போயிட்டுருக்கீங்க. ஸோ 2-3 பேர்லாம் இறங்கிடுறாங்க. நீங்கள் என்ன போகல, உங்களோட ஃப்ளோர் வரல. 2 பேர் நின்றுட்டுருக்கீங்க, உங்களுக்கு டென்ஷன் ஆகுது. அப்போ ஜேகே அப்படியே சடனாக உங்களை வாலை லாக் பண்ணுறான் லிஃப்ட்லேயே. என்ன ஜேகே பண்ணுற? தள்ளு. அழகாக இருக்கடி இன்னைக்கு. ஒரே ஒரு ஜேகே என்னடி என்ன பண்ணுற? நல்லா இருக்கடி. யோசி என்ன கொஞ்ச நாளில். அப்போ அவங்க கண்ணை பார்க்குறீங்க. ஜேகே இப்பெல்லாம் நீ பண்ண மாட்டியே, என்னாச்சு உனக்கு? இப்பெல்லாம் நீ கிடையாது தானே? ஏய் என்னை பைத்தியம் பிடிக்க வைக்காதா? தெரிலடி, உன் மேலே ரொம்ப அப்சஸ்ட் ஆகிட்டேன் போல். இப்படி தான் இருப்பேன். உன் ஃப்ரெண்ட் ஜெயே அப்படி இருப்பானா, உன் புருஷன் அப்படி தான் இருப்பான். ஜிக்கி ஜிக்கி அது தள்ளு ஜிக்கி. நீங்கள் அப்படியே ட்ரெஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறீங்க. உள்ள பசங்களாம் உட்காந்துட்ருக்காங்க. என்ன மச்சான் இனி என்னடா 32 பல்போட வேற? அதுவாடா, நீ ஒரு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் குடிச்சா மச்சான், என் வாழ்க்கையில் வந்த மாதிரி ஒரு மில்க் ஷேக்கை அடித்ததே கிடையாது. எத்தனையோ லோக்கல் கடையில் வாங்கி சாப்பிட்ருக்கேன், ஆனால் இது செம்மையாக இருக்குடா அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கா பொறுக்கி இவனா சின்ன வயசுலேருந்து இப்படிலாம் பேச மாட்டானே. ஒரு வேளை பசங்களுக்கு அப்படியான இப்படி தான் பேசுவானுங்களோ? ஐயோ. ஸோ இந்த 2 டேஸாக ஜேகே உங்கள் பின்னாடியே தான் சுற்றிட்டு இருப்பான். ஓகே சொல்லு, எப்போ எப்போ இந்த மாதிரி கேட்டுட்டு சின்னதாக விளையாண்டுறான். உங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு அது லவ்வா அப்படி என்னன்னு தெரியல, ஆனால் அவன் ஒரு மாதிரி புதுசாக பண்ணுறான், உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் ஒரு புது ஜேகேவை பார்க்குறீங்க. இப்போ 2 டேஸ் முடியுது. மார்னிங் நீங்கள் ஆஃபீஸ் கிளம்பலான் இருக்கீங்க. நீ போய் குளிச்சுட்டு வா ஜேகே. எங்கே போகிற? ஆஃபீஸ் தான். இல்லை நீ லீவு. என்ன நான் எதுக்கு லீவ் போடணும்? பாரு ஆஃபீஸில் 1008 வேலை இருக்குது, தள்ளுறா. இனி நீ லீவ் போட்டு நல்லா தூங்கு. எதுக்கு? எதுக்கா? அதுக்கு தான் சொன்னல. என்னால் முடியாது. என்ன நீ? ஜெக்கி விளாடாத ஜெக்கி, ஃபஸ்ட்டு இப்படி பேசாத. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது உன் வாய்ஸ்லேருந்து இப்படி கேட்குறதுக்கு. நம்ம இப்படிலாம் பேச மாட்டோம்ல. தள்ளு, நம்ம போகலாம் ஆஃபீஸ்க்கு. லீவ் போட்டு தூங்குனால தூங்கு. ஜிக்கி வேணாம் ஜிக்கி. இங்கே பாரு ஜிக்கி, பயமாக இருக்குது ஜிக்கி, நான் ஒத்துக்க மாட்டேன் போ. இங்கே பாரு இப்படிலாம் பேசாத ஜிக்கி, நான் உன்னை லவ் கூட பண்ணலடா. நீ ஆல்ரெடி லவ் பண்ணுறடி, அது தெரிஞ்சுக்க கொஞ்சம் டைம் ஆகும். அது வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியாது. நீ தூங்க. என்ன நைட்லாம் தூங்க முடியாது. ஜிக்கி ப்ளீஸ் ஜிக்கி, கையை விடுன்னு தூங்கு. நான் மாட்டேன், நான் ஆஃபீஸ் வருவேன். இங்கே பாரு தூங்குறியா இல்லை இப்போவே? ஜிக்கி தூங்குடி அப்படின்ட்டு அவன் போயிட்டான் ஆஃபீஸ்க்கு. நைட் ஆகுது, உங்களுக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. ஜிக்கி செம்ம ஃபீலோட வரான் உள்ள. வந்து பார்த்தா லைட்லாம் ஆஃபில் இருக்குது. ஸோ மேலே போய் பார்க்குறா, நீங்கள் இல்லை. அப்படியே எல்லாருமே செக் பண்ணுற, நீங்கள் காணோம். கீழே வரான். ஜிக்கியோட அம்மா தான் ஃபுட்டெல்லாம் அப்படியே எடுத்து வச்சிட்ருக்காங்க. மா வேணுங்க. அவளாடா தலைவலிக்குதுன்னு சொன்னா ரூமில் தூங்குறா. தூங்கட்டும்டா விடு. மா எப்போ தூங்குனா? அதுவாடா இப்போ தான் ஒரு 1/2 hourக்கு முன்னாடி. அப்போ எழுந்துப்பா, நான் எழுப்புறேன். டேய் அடி வாங்க போகிறேன். இப்போ தான் பிள்ளை தூங்குது, போ நாளைக்கு வருவா. மா எழுப்புறேம்மா, தள்ளுங்க. அப்போ ஜேகே அம்மா விடவே மாட்டுறாங்க. அப்புறம் இன்னொன்று சொல்லணும்னா, நாளையிலேருந்து ஆஃபீஸில் வர மாட்டாளாம், வீட்டில் தான் இருப்பாளாம். உஷாரு மயிறு, ஆஃபீஸில் வந்து எதுவும் பண்ணிடுவேன்னு. மா நீ தூங்கல? டேய் தூங்க வேண்டாம், உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்க வந்தேன். ஜேகேக்கும் செம்ம டென்ஷனு, அப்படியே மேலே போய் தூங்கிடுறான். இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது. ஸோ மார்னிங் கீழே வரான் ஆஃபீஸ் கிளம்பிட்டு. நீங்கள் ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கீங்க, அவனை பார்க்குறீங்க. அவன் உங்களை பார்த்து முறைக்கிறான். ஜேகே இது இது வந்து நீ சாப்பிடு, உனக்கு பிடிக்கும்ல, சாப்பிட்றா. என்ன ஜேகே? ஒரு ஃபைலை மறந்துட்டேன். நீ தானே நீ கபோர்டில் வச்ச அந்த ப்ரௌன் கலர் ஃபைல், நம்ம ரூமில் இருக்குது. கொஞ்சம் தேடி எடுத்து கொடுக்குறியா? நான் சாப்பிட்டு வந்து எடுத்துக்கிறேன். எதுக்கு? எனக்கு வேணும்டி, போ மேலே போ. இல்லை நான் அதை ஆஃபீஸில் கொடுத்துட்டேன் ஏஜெக்கிட்ட, நீ வாங்கலை. ஐயோ
மறைக்கிறானே. இப்போ நீ மேலே போல, அவ்வளோதான், போ. ஐயோ ஆண்டி, நான் எடுத்து கொடுத்துட்டேன். போம்மா, நீ போ. ஸோ நீங்கள் போன ஒரு செகண்ட்லேயே மா எனக்கு போதுமா, அப்படி ஃபைல் எடுத்துட்டு கிளம்புறேன். டேய் சாப்பிடாமம்மா போதும்மா அப்படின்ட்டு அவனும் மேலே வரான். வந்து டக்குன்னு அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணுறான். பார்த்தா உங்களை காணோம். என்ன இங்கே தான் நின்றுட்டு இருந்தா, காணோம். சேக்கே அப்போ அப்படியே டோரை ஓப்பன் பண்ணுறான் அவன். பார்த்தா நீங்கள் வெளியே நிற்கிறீங்க அடுத்த ரூமில் அந்த ஃபைலோட. இந்த புடி, நான் கீழே சிக்கு கையை விடு சிக்கி, என்ன பண்ணுற? உள்ளே வான்னு சொன்னேன். வரமாட்டேன், கையை விடு. உள்ளே வாடி. வரமாட்டேன், கையை விடு. விடுடா. உள்ளே வரியா இல்லையா? இங்கே பாருவேன் ப்ளீஸ், சரி வா, கெஞ்சி கூப்பிட்றேன். நான் வரல, இங்கே பாரு ஜிக்கி, வானா ஜிக்கி, பயமாக இருக்கிறா, வான்னு சொன்னேன். ஸோ அப்படியே உங்களை இழுத்து உள்ளே போட்டு, என்ன நீ நினச்சிட்ருக்க? நேற்று என்ன சொன்னேன்? எதுக்கு எங்கள் அம்மா ரூமில் போய் தூங்கினேன்? பின்ன வந்து அது இதுன்னு நீ பாட்டில் பயமுத்துற. எனக்கு அதெல்லாம் முடியாது, எனக்கு டைம் கொடு. எவ்வளோ நாள்? அது ஒரு மாதம். என்ன ஒரு மாதம்? டீ இப்படிலாம் பண்ணாத ஜெக்கி. நீ என் ஷோல்டரில் மட்டும்தானே கை போட்டிருக்க, இப்போ எங்கெங்கேயோ கையெல்லாம் பிடிக்கிற. ஏய் வெறியாகுதுடி, என்னால் முடியலை. உனக்கு புரியுதா இல்லையா? இங்கே பாரு, சூச்சி கருமம், புரியுதுல்ல? யார்கிட்ட போய் காட்ட? இங்கே பாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னைக்கு நைட்டு கன்ஃபார்மாக எனக்கு வேணும், புரியுதுல்ல? சேக்கே வேணும்னா வேணும். நீங்கள் நைட்டு எங்கேயாவது போவ, அப்புறம் இருக்க உனக்கு. ஜேக்கே எனக்கு தெரியாதுடி, வேணும், அவ்வளோதான். விட்டுடா ஜேக்கே. அவங்க ஒருத்தனுங்க நைட்டு வருவேன், ரெடியாரு அப்படின்ட்டு போகிறான். உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இப்போ ஒரு ஆஃப்டர்நூன் போல் ஜேகேக்கு கால் வருது. ஜேகே அதை அட்டென்ட் பண்ணிவிட்டு, ஏய் என்ன முட்டை போண்டா, என்ன ரெடியாக இருக்கியா, இப்போயே வரவா? என்ன இப்போ வர போனேண்ணா? ஏய் அதெல்லாம் இல்லை, நான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கேன். என்ன? ஏய் உன்னையாட்டி அங்கே போக சொன்னா? ஏய் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்க்க வந்திருக்கான், இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? சரி நைட்டு வீட்டுக்கு வந்துடுவேல? இல்லை நான் வரமாட்டேன், நான் நாளைக்கு தான் வருவேன், அதை சொல்ல தான் கால் பண்ணேன். என்ன நாளைக்கு வருவியா? நான் நக்கிட்டு வரவா? பாரு நைட்டு நீ வீட்டுக்கு வர, நான் வரமாட்டேன் போடா அப்படின்னு கால் கட் பண்ணிடுறீங்க. ஃபஸ்ட்டாடா என்ன மச்சான் 3 நாளில் ஒரு மாதிரி பைத்தியக்கார மாதிரி அணிஞ்சிட்ருக்க. டேய் ஒரு விஷயம் பண்ணணும்டா, அப்போ தான் ஃப்ரீயாக இருக்க முடியும், தலங்கடா அப்படின்னு அவன் போகிறான். இப்போ ஜேகேவும் அப்படியே உங்கள் வீட்டுக்கு வந்து நிற்கிறான். நீங்கள் கட் பண்ணி ஒரு 1/2 ஹவருக்குள்ளே வந்திருப்பான். அப்படியே பார்க்குறாங்க உங்கள் அப்பா. டே ஜேகே வாடா. அங்கிள் ஹெல்த் எப்படி இருக்கு? ஹெல்த்தா? நான் நல்லா தானடா இருக்கேன். அப்போ அப்படியே உங்களை பார்த்து முறைக்கிறான். நீங்கள் ஜேகேவை பார்த்துட்டு ஷாக்கா, ஐயோ வரமாட்டான்னு நினச்சேனே, வந்துட்டான், போச்சு, எனக்கு எதுவும் நடத்தாமல் விட மாட்டான் போல். ஐயோ நீதான் காப்பாற்றணும் கடவுளே. ஒன்றும் இல்லை அங்கிள், ஓயனப்பா வந்தேன். அவளா? ஆமாம், ஏதோ பாசமாக முத்தி போச்சு போல், அதான் இப்போ வந்தா. சரிடா உட்காரு சாப்பிடு. அதோ அங்கிள். டேய் ஜூஸ் போட்டுட்டா? ஓகே ஆண்டி. ஸோ அப்படி ஜேகே உங்களை பார்த்து முறைக்கிறான். அங்கிள் ஆண்டி நான் போய் மேலே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன், ஓய் கொஞ்சம் பெட்டு மட்டும் ரெடி பண்ண முடியும். அது ஜேகே பெட்லாம் ரெடியாக தாண்டா இருக்குது. ஒயனும் அவங்க அம்மாவை இங்கே வெளியே போகிறாங்களா? எங்கே போகிறாங்க? என்னடா? இல்லை அங்கிள், எங்கே போகிறாங்க? ஷாப்பிங் போகணுமா? ஒயன் காலிலேருந்து அடம் பிடிக்கிறா, அதான் கூட்டிகிட்டு போயிட்டு வரட்டும், நீ போய் தூங்கு. ஓகே அங்கிள். அவன் உங்களை பார்த்து டெத்துக்கெலாம் விடுறான். ஆத்தி போச்சு, இன்னைக்கு நைட்டு சரியான சம்பவம் இருக்குது. வேணு போயும் கடைசி இவங்கிட்ட மாட்டிக்கிட்டியே. ஐயோ சரி, ஃப்ரெண்டாக இருக்கும் போதே பார்ட்னரை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லுவான், இப்படி நானே வந்து மாட்டுவேன்னு எதிர்பார்க்கல. ஃபாடி நைட்டு வச்சு செய்ய போகிறேன்னா பேசாமல் ரோட்லேயே இருந்துக்கலாம் போல். அப்போ நீங்கள் ஷாப்பிங்லாம் போயிட்டு நைட்டு வரீங்க. ஜேகே ரூமில் தான் இருக்கான். மிட் நைட் ஆகிடுச்சு, ஒரு 12 o'clock அந்த மாதிரி ஆகிடுச்சு. நீங்கள் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வர கீழே அப்படியே அந்த பேங்கெல்லாம் கொண்டுட்டு வந்து வைக்கிறீங்க. அவன் தூங்குவானா? முழிச்சியாக தான் இருக்கான், அப்படியே ஃபோன் பார்த்துட்ருக்கான். அவன் கண்ணு உங்களை பார்க்கவே இல்லை.
என்ன நம்மளை லுக்கே விடாமல் இருக்கான். சரி, எல்லாம் நல்லதுக்கு தான். அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆக ஓடி சிக்கி 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 இங்கே பாரு சிக்கி 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 ட்ரெஸ்லாம் கழட்டாத சிக்கி. இதுக்கு மேலே உனக்கு டைம் கிடையாது. அதான் லவ் யூ சொல்லிட்டேன், என் மொண்டாட்டின்னு சொல்லிட்டேன். உனக்கு என்னடி இன்னும் என்னன்னு தப்பிச்சுட்டே இருக்க. சிக்கி 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 பாரு சிக்கி இங்கே பாரு. இதெல்லாம் முடியாது சொல்கிறான். ஏன் முடியாது? என்னால் முடியாது. அதான் ஏன்னு கேட்குறேன். ஏன்னா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கு. பாருடி ப்ளீஸ் டி புரிஞ்சுக்கோ. என்னால் முடியலை. இங்கே பாரு கீழே பாரு, என்னால் முடியலைடி. சரி நீங்களும் அவனை பார்க்குறீங்க. அது சிக்கி எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. உனக்கு என்ன பிடிக்கும் தானே? இங்கே பாருடா, உன்னை எனக்கு பிடிக்கும். ஹஸ்பண்டா அப்படின்னா எனக்கு சொல்ல தெரில, ஆனால் உன்னை பிடிக்கும். எனக்கும் டிவோர்ஸ்லாம் வேணாம். அப்புறம் என்ன? அப்புறம் என்னன்னா இது தாண்டா பயமாக இருக்குது ஒரு மாதிரி. நமக்குள்ளே நடக்குதுன்னு. என்ன நமக்குள்ள? இல்லைடா அது வந்து வேணாமே ஜிக்கி. என்னாடி புரிஞ்சுக்கோடி என்னைய ப்ளீஸ் டி. சிக்கி அவன் அப்படியே பேசிகிட்டே ஒவ்வொன்றா கலட்டான். ஃபைனலாக எல்லாத்தையும் கலட்டிட்டான். சிக்கி 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 பயமாக இருக்குது சிக்கி சிக்கி. ஏன்டி இப்படி பதற? என்ன உடம்பு ஏண்டி இதெல்லாம் மறைச்சி வச்சுட்டாடி இத்தனை நாள் இருந்துருவ. டி ஒரு மாதிரி இருக்குடா உன் முன்னாடி இப்படி இருக்க. நானும் தான் ஒன்றுமே போடாமல் இருக்கேன். அழகாக இருக்குடி, சத்தியமாக அழகாக இருக்கு. ஐயோ சின்ன வயசுலேருந்து உன் கூட தான் ஒட்டியிருக்கேன். அப்போ இப்போன்னு கூட நல்லா பார்த்ததே இல்லை பாரு. பின்னாடி இவ்வளோ சாஃப்டாக இருக்குது. சிக்கி சிக்கி என்னடா பண்ணுற? ஒரு மாதிரி இருக்குது சிக்கி. கீழே வேறு அம்மா அப்பா இருக்காங்க, அவங்களாம் தூங்க போயிருப்பாங்க. பண்ணலாமா? பயமாக இருக்குது. பண்ணலாண்டி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ ரொம்ப நேரம் போகுது. அவனா விடுற பாடு கிடையாது. ஸோ உங்களால் முடியலை சிக்கி, முடியலை சிக்கி, போதும். கொஞ்ச நேரம் இரு ஒரு 1 hour டி. 1 hour என்னால் முடியாது. ஃபஸ்ட்டு இறங்கு. என்ன உனக்கு பிரச்சனை? அமைதியாக மூட்டிட்டு படுறி. எனக்கு தூக்கம் வருது ஜேக்கே. இது 2 hour தான். தூங்கினான்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஐயோ என்னால் முடியல, வலிக்குதுடா. போதும்டா. அவன் கேட்குற மாதிரி இல்லை. ஸோ ஃபைனலாக விடியவே செஞ்சிருச்சு. ஒரு 4 o'clock மேலே தான் உங்களை விடுறான். அப்படியே பக்கத்தில் படுத்துட்டு ப்ளீட் பண்ணிட்டு செம்மையாக இருந்துச்சுடி. நல்ல வேலை ஜெஸி என்னையை கழட்டி விட்டு போயிட்டா. இல்லைன்னா அதெல்லாம் அனுபவிச்சிருக்க முடியுமா? பொறுக்கி போடா. சீ போய் உன் கூட என்ன உன் கூட முன்னாடி உன் கூட. நல்லா இருந்துச்சுல, செம்மையாக இருக்குடி. ஐ லவ் யூ பொண்டாட்டி. ஐ லவ் யூ சிக்கே. ஐ லவ் யூ. என்ன கேட்கல? திருப்பி சொல்லிட்டு முட்டை போண்டா ஒரு தடவை. ஐ லவ் யூ. எப்போ பிடிச்சிச்சு எப்படி பிடிச்சிருந்தா கேட்காதுன்னா பிடிச்சிருச்சு, அவ்வளோதான். நானும் சந்தோஷப்படுறேன் அந்த ஃபாரின் குரங்கு ஓடி போனதுக்கு. என்ன சிரிக்கிற? ஒன்றும் இல்லடி. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லி 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேடா, இதோட நான் முடிச்சுக்கிறேன். தெரியல, சடனாக உட்காந்து ஸ்டார்ட் பண்ணேன். நான் வாட்டில் பேசிகிட்டே இருந்துட்டேன். அப்படி இப்படின்னு கொஞ்சம் தப்பாக டைலாக் பேசியிருந்தா மன்னிச்சிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பப்பிள் யூ. பைடா.